நீங்க பழங்கால ரோம் நகரத்துக்கு ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எடுத்துட்டு போனா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ட்ரி. அங்க இருக்கிற மக்கள் இதுவரைக்கும் இவ்வளவு மென்மையான ஒரு ஸ்வீட் பார்த்ததே இல்ல. இது என்னடா வெள்ளை நிறத்துல மென்மையா இருக்கு முதல்ல குழம்பி கொஞ்சம் தூரத்துல நின்னு பார்ப்பாங்க. ஒருத்தர் தயக்கத்தோட டச் பண்ணி பார்த்துட்டு சாஃப்டா இருக்கேன்னு ஆச்சரியப்படுவாரு. அப்புறம் மெதுவா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சுவை பிடிச்சிட்டு எல்லாரும் கியூல நிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் மெல்ல மெல்ல ரோமானியர்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போகும். ஆனா அங்க இருக்கிற வெயிலுக்கு அந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சீக்கிரமா ஷேப் மாற ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் அதை தட்டுல வைக்கும் போதே அது சுருண்டு போயிடும். ஐயோ, கேக் டேஸ்ட் சரியா இல்லையே என்று எல்லாரும் பதறுவாங்க. பிரிட்ஜ் என்னன்னே தெரியாத அவங்களுக்கு அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு புரியாம குழப்பமாகிடும். ட்விஸ்ட், நீங்க கொண்டு வந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தாலும் அந்த காலத்து டெக்னாலஜிக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியாது. கடைசியில அந்த கேக் உருகி ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்காது, ஒயிட் ஜூஸ் மாறிடும். எண்டிங், கடைசியில அது ஒரு வித்தியாசமான அனுபவமா எல்லாருக்கும் நினைவுல இருக்கும். ஒரு நாள் முழுக்க அந்த ஊரே கேக் வாசனை வரும். அடுத்த தடவையாவது உருகாத மாதிரி ஏதாவது கொண்டு வான்னு சொல்லி உங்களை அனுப்பி வைப்பாங்க.